தொகுதிகளில் போட்டியிடுவதில் எந்த மாற்றமும் இல்லை என்று ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணிக்கு தேமுதிக தூதுவிட்ட நிலையில் தற்போது திமுக 20 தொகுதிகளில் போட்டியிடுவதில் எந்த மாற்றமும் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம். பாண்டியராஜன், இந்த அறிவிப்பிற்கான காரணம், தற்போது ஸ்டாலின் இதுபோன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதற்கான முழுமையான காரணம் என்ன? உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். அமலா, நேற்றைய தினம் அதிமுக மற்றும் பாஜகவிடம் பேச்சுவார்த்தையை நடத்திய அதே சமயத்தில் சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய பொருளாளர் துறைமுக நிலத்திற்கு தேமுதிகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனகை முருகேசன் மற்றும் சேலம் மாவட்ட இளங்கோவன் ஆகியோர் அனைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட சென்றனர். ஆக திமுக மற்றும் அதிமுகவிடம் ஒரே நேரத்தில் தங்களுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை பேசிக் கொண்டிருந்த தேமுதிகவை நேற்றைய தினம் திமுக பொருளாளர் துறைமுகன் அவர்கள் தங்களிடம் ஒதுக்குவதற்கு தொகுதி இல்லை, மேலும் தலைவரும் ஊரில் இல்லை என்று அவர்களுக்கு தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் நேற்று மாலையிலிருந்து தேமுதிக மீண்டும் திமுக கூட்டணி இணைவதற்கான வாய்ப்பு இருக்குமா, அல்லது மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துமா, ரகசிய பேச்சுவார்த்தை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது திமுக கூட்டணியில் திமுகவினுடைய தொகுதிகளிலிருந்து ஒதுக்கி தேமுதிகவிற்கு தொகுதிகள் ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற யூகங்கள் சமூக வலைதளமாகவும் பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் முன்வைத்து வந்த நிலையில் அவர்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அறிக்கையானது வெளியாயிருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட ஒரு சில கட்சிகளிடம் 2 கட்ட பேச்சுவார்த்தை, ஒரு சில கட்சிகளிடம் 3 கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகாக அவர்களுக்கான தொகுதிகளானது ஒதுக்கீடு செய்யப்பட்டு உடன்படிக்கையானது கையெழுத்தானது. இந்த சூழலில் தான் நேற்றைய தினம் தமிழகம் வந்திருந்த தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் தேமுதிகவினுடைய துணை செயலர் சுதீஷ் மற்றும் பார்த்தசாரதி ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். அந்த சமயத்தில் திமுகவிடம் அவர்கள் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர். அந்த பேச்சுவார்த்தையானது ஊடக வெளிச்சத்துக்கு வந்த அடிப்படையில் நேற்றைய தினம் உடனே அதற்கு மறுப்பு தெரிவித்த திமுகவினுடைய பொருளாளர் தங்களிடம் ஒதுக்குவதற்கு தொகுதியும் இல்லை, தலைவரும் இல்லை என்றவர்களிடம் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் தான் மீண்டும் அவர்கள் திமுகவிற்கான மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நேற்றைய 11 மணி வரை சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் அவர்கள் நேற்று பேச்சுவார்த்தை ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் அதில் எந்த விதமான முடிவும் எட்டப்படாத அந்த சூழலில் தான் அவர்களுக்கான அந்த கூட்டணியானது இழுபறியானது. மேலும் கூட்டணி தொகுதிகளை உறுதி செய்வதில் இன்னும் இழுபறி நீடித்து வருகிறது. இந்த சூழலில் அவர்கள் மீண்டும் திமுகவில் மீண்டும் இணைவார்களா அல்லது பேச்சுவார்த்தை நடத்துவார்களா என்ற ஒரு யூகங்கள் கைவிட்ட நிலையில் அவைகளுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்பொழுது வெளியாகக்கூடிய திமுக ஸ்டாலினுடைய அறிக்கை அமர்ந்திருக்கிறது. அமலா, திமுகவிற்கான 20 தொகுதிகளில் மட்டுமே எந்த மாற்றமும் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி கட்சிகளிடம் அவர்களுடைய தொகுதிகளில் ஏதேனும் மாறுபட வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது இந்த ஒரு அறிக்கையை நாம் தேமுதிகவிற்கு திமுகவில் இடமில்லை என்று சொல்வதாக நாம் பார்க்கலாமா? நிச்சயமாக அமலா, இது திமுக தலைமையிலாக அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் இனி வரக்கூடிய எந்த கட்சிகளுக்குமே இடமில்லை என்றுதான் இதை நான் பார்க்க வேண்டும். அதற்கான பதிலாகத்தான் அந்த அறிக்கையை நான் பார்க்க முடியும். ஏனென்றால் பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகாக திமுகவினுடைய தோழமை கட்சிகளாக இப்போது கூட்டணி கட்சிகளாக மாறி இருக்கக்கூடிய
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அவர்கள் கேட்ட தொகுதிகளை காட்டிலும் குறைவான எண்ணிக்கையில் தொகுதி வழங்கப்பட்டது. குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 3 இடங்களும், அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 3 தொகுதிகளும் பெற்றிருந்த சூழலில் தான் அவர்களுக்காக 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. மதிமுகவிற்கு 1 தொகுதியும் 1 மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கான தொகுதி ஒதுக்கீடு செய்வதில் அவர்களிடமிருந்து மீண்டும் கொடுத்த தொகுதியை ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அதிலிருந்து மீண்டும் கேட்கக்கூடிய சூழல் இருக்காது. அதே போல அவர்கள் கொடுப்பதற்கு தயாராகவும் இருக்க மாட்டார்கள். மேலும் கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் தமிழகத்தில் 15 தொகுதிகள் போட்டியிட்டார்கள். தற்பொழுது அவர்களுக்கு 5 இலக்கங்கள் குறைக்கப்பட்டு தற்பொழுது 10 தொகுதிகள் மட்டுமே, அதாவது பாண்டிச்சேரி உட்பட தமிழகம் உட்பட 10 தொகுதிகளுக்கான தொகுதியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அவர்களும் தொகுதியை விட்டுக் கொடுக்க முன்வருவார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியே சந்தேகக்குரிய. ஏனென்றால் தமிழக காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரை தமிழகத்தில் பல்வேறு அணிகள் இருப்பது ஒதுக்குவதிலேயே அவர்களுக்கான நேரம் சரியாக இருக்கும். இந்த நிலையில் தேமுதிகவிற்கு அவர்கள் தொகுதியை ஒதுக்க முன்வருவார்களா, மேலும் கூட்டணியில் வேறு கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கெல்லாம் இங்கு கேள்வியே கிடையாது. திமுக கூட்டணியில் புதிதாக வரக்கூடிய கட்சிகளுக்கு தொகுதியும் இல்லை, கட்சிகள் ஆதரவென அளிக்கலாம் என்று ஏற்கனவே திமுக தலைவர் அன்றைய தினம் கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதியை ஒதுக்கிய நிலையில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தங்கள் கூட்டணியில் தொகுதி ஒதுக்க முடியவில்லை, வருங்காலத்தில் பார்ப்போம் என்று அவர்களும் சொல்லியிருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. நீண்ட காலமாக மனிதநேய மக்கள் திமுகவினுடைய தோழமை மற்றும் சட்டமன்றத்தில் கூட்டணி கட்சிகளாகவும் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்துக்கே திமுக சார்பில் தொகுதி ஒதுக்காதது புதிதாக தேமுதிக வரக்கூடிய குறைந்தபட்சம் 3 அல்லது 4 தொகுதிகள் ஒதுக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அந்த தொகுதியில் ஒதுக்குவதற்கு வாய்ப்பும் இல்லை, தொகுதியும் இல்லை. அமலா, திமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட 20 தொகுதிகளிலும் திமுகவை போட்டியிடும் என்று தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நேற்று அதிமுக பாஜக கூட்டணியின் பிரம்மாண்ட தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். இந்த நிலையில் நேற்று தேமுதிக அதிமுக கூட்டணி உறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேமுதிக நிர்வாகிகள் திமுக பொருளாளர் துரைமுருகனை சந்தித்து பேசினர். அதற்கு துரைமுருகன் தலைவர் ஊரில் இல்லை என்றும் தங்களுக்கு ஒதுக்குவதற்கு தொகுதி இல்லை என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில் தற்போது ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். திமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 20 இடங்களிலுமே திமுக தான் போட்டியிடும் என்று தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்டோம்.